காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான மக்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டனர். சென்னை மெரினா கடல் மணற்பரப்பில் சிறார்கள் விளையாடி மகிழ்ந்தனர். கூட்டம் அதிகமாக இருந்ததாக குறிப்பிட்ட மக்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்ததாக தெரிவித்தனர். ரொம்ப டிராஃபிக்லாம் இருக்க மாதிரி இருக்குது. எங்களுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஷாப்பிங்க்கு வேணால் நிறையா கடைங்க இருக்குது, அது மாதிரி இருக்குது. தண்ணியில் போக முடியல. ஃப்ரீ பஸ்லாம் நிறையா இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குது போகிற வர்றதுக்கு. பட் ஆனால் ஓன் பைக்கில் வர்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் நிறைய க்ரௌடை எதிர்பார்த்தோம். நிறைய பேர் தான் இருக்காங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது வந்து போலீஸ் நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. பசங்களுக்குலாம் டேக்லாம் கொடுத்துருக்காங்க. குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். சேஃப்டி வைஸ் எந்த பிரச்சனை இல்லை. எல்லாரும் க்ரௌடை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போலீஸ் எல்லாம் நல்லா பாதுகாப்பு இருக்காங்க. குழந்தைகளுக்கு டேக் பண்ணியிருக்காங்க. ஃபோன் நம்பர்லாம் அவங்கள சொல்ல வைக்கிறாங்க. நல்லா இருக்கு. இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். சூப்பராக இருக்கு. ஆனால் ரொம்ப க்ரௌடு இல்லை. இந்த வருஷம் வந்து அங்கங்க வண்டியை திருப்பி விட்டாங்க. முட்டிவேலி நடக்க முடியல. பைக் அங்கேயே விட்டுட்டு அங்கேருந்து நடந்து வந்தோம். அதெல்லாம் சிரமம். பீச் ஏட்டிக்கு மறக்கவே மாட்டோம். அவங்க தண்ணி வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் எதுவும் தண்ணி வைத்து கொடுக்குறாங்க தவிர மக்கள் வராங்கன்றதுக்காக சரி அங்கங்கே ஒரு தண்ணி பாக்கெட் வைப்போம், ஒரு கேன் வைப்போம், ஒரு இது பண்ணலாம். அந்த ஒரு வசதி கிடையாது. ஆனால் இந்த காணும் பொங்கல் வந்து நல்லா செலிப்ரேஷன் பண்ணுறோம். பட் ஆனால் மக்களுக்கு வந்து பாதுகாப்புல காணும் பொங்கலாக இருக்கு. இங்க வந்து பார்த்தா பீச் நிறைய கூட்டமா இருக்குது. ஆனா நாங்க என்ஜாய் பண்ணோம். அங்க கடல் அங்க போக முடியல. அங்க இதெல்லாம் ஸ்டெம் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் போலீஸ் பாதுகாப்பும் இருந்துச்சு. மெயினான டூரிஸ்ட் பிளேஸ் தான், அதனால இங்க வரோம். காணும் பொங்கல்ன்றதுக்காக பீச்சுக்கு எல்லாரும் ஒன்னா வந்துருக்கோம். மற்ற டைம்ல வந்தா அதிகமா என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ கூட்டம் நல்ல அதிகமா இருக்கிறதால எல்லாரும் என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கோம். இதேபோன்று சென்னை திருவான்மியூர், கொட்டிவாக்கம், நீலாங்கரை, பாலவாக்கம், ஈஞ்சம்பாக்கம், பனையூர், கோவளம் உள்ளிட்ட முக்கிய கடற்கரைகளில் பொதுமக்கள் குடும்பத்துடன் குவிந்து குதூகலித்தனர். கடற்கரையில் காவல்துறையினர் அமைத்த தடுப்புகளை மீறியும் மக்கள் கடலில் விளையாடி மகிழ்ந்தனர். இதேபோன்று காணும் பொங்கலையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்தனர். பழவேற்காடு லைட் ஹவுஸில் ஏறியும் கடற்கரையில் குடும்பத்துடன் பொழுதை கழித்தும் மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர்.